கொஞ்ச நேரம் தாங்கும், அதுவும் சத்தம் தான் வரும். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கிழமை உங்களோடு கூட இந்த ஃபேஸ்புக் மூலமாக, முகநூல் மூலமாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அறிவித்திருந்ததைப் போல இந்த நாளின் சப்ஜெக்ட், அதாவது டாபிக், சப்ஜெக்ட் சொல்கிறதோட டாபிக் என்னென்னா, why God has kept a sign for the baptism of the Holy Spirit. அதாவது என்னென்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஏன் கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நம்ம கடைசியில் என்ன அடையாளம் என்பதற்கு வருவோம். ஆனால் அந்த அடையாளத்தை ஏன் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன் அடையாளம் ஆண்டவர் நியமித்தார்? அந்த அடையாளம் ஏன் நமக்கு தேவைப்படுகிறது? அந்த அடையாளத்தினாலே என்னத்தை எங்களால் அறிய முடிகிறது? இவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே இவைகளுக்கு பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். சரியா? அடையாளம்னு சொன்ன உடனே பாஸ்டர் பரிசுத்தான விஷயம் பெற்று அந்நிய பாஷையில் பேசணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அதைத்தான் நீங்களும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் கடைசியில் கேளுங்க. எல்லாத்தையும் நான் முதல்ல விளக்குன பிறகு டுவர்ட்ஸ் த எண்டு அது உங்களுக்கு எப்படி தோணுது என்று நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியா? அதுதான் நமக்கு மிகவும் அருமையான சரியான ஒரு பதிலாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோம் என்றால், வேதத்தை மேலோட்டமாகவே நாங்கள் படித்து கொண்டு போகிறோம். அதுதான் பிரச்சனை. ஒருவரும் அதனுடைய முழு அர்த்தத்தையும் அறிந்து படிப்பதற்கு பிரயாசப்படுவதில்லை. ஆகையினாலே எதை யார் சொன்னாலும் இதுதான் சரியா இருக்குமோ, அதுதான் சரியா இருக்குமோ அப்படி என்கிற ஒரு எண்ணத்திலே நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். அதனாலே தான் அநேக பிரச்சனைகள் உருவாகிறது, அநேக குழப்பங்களுக்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் நன்றாக வேதத்தை படிப்போமானால் சரியாக நமக்கு விளங்கிவிடும். நான் இப்போ சொல்ல போகிற காரியம் எத்தனையோ முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதை நாம் எடுத்துக்கொள்வோம். வேற ஒன்று நான் இப்போ அதான் ஆரம்பம், இங்கேருந்து மற்றதெல்லாம் அப்படியே போகும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி பெற்றார், என்ன நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, அதனுடைய விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டோமானால் போதும். ஆராய்ச்சி செய்கிற காரியத்தெல்லாம் நான் செய்துட்டேன், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறத நீங்கள் பைபிளில் வச்சுக்கிட்டு நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டிய அவசியம் என்ன? அது முதல் கேள்வி. ஏனென்றால் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், நீ உனக்கு உற்பத்தி ஆகியிருக்கிறவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயங்கிறதா அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ், செய்தி. நல்லா யோசித்து பாருங்க. He was born of the Holy Spirit. மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, அவளுக்கு நியமிக்கப்பட்ட கணவனாயிருந்த யோசேப்பின் சித்தத்தின்படியும் அல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உனக்கு பிறக்கிறது தேவனுடைய குமாரன் எனப்படும், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் அதை மனதிலே வைத்து தியானம் பண்ணி கொண்டிருந்தாள். அதே போல அவள் கர்ப்பவதியானாள், இயேசுவை பெற்றெடுத்தாள். இயேசுவை பெற்றெடுத்ததே பரிசுத்த ஆவியினால்தான். இப்ப நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறார், எங்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே கொண்டு போய் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் வேதத்தில் நமக்கு வசனம் இருக்கு. ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுடைய
மறுபிறப்பிற்கு காரணமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா அவர் தான் காரணம். அவர் இல்லாமல் நாங்கள் மறுபிறப்பு அடையவும் முடியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறவும் முடியாது. ஸோ he has to help us, he has to do his part. அது மாதிரி அவர் எங்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். ஒரு சமயம் வரும் பொழுது நாங்கள் பாவத்தை உணர்ந்தோம், எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது என்று வைத்துக்கொள்வோம். பாவத்தை மறைந்தோம், உணர்ந்தோம், அறிக்கையிட்டோம், இயேசுவிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டோம், அவர் எங்களுக்கு மன்னித்தார், எங்கள் இருதயத்திலே ஒரு சமாதானத்தை கொடுத்தார். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதுல பரிசுத்த ஆவியினுடைய பங்கு நிச்சயமாகவே உண்டு. அதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. பரிசுத்த ஆவியினாலே தான் இயேசு கன்னிமரியாளின் வயிற்றில் பிறந்ததைப் போல நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்க மறுபடி பிறக்க மாட்டீங்க. மறுபடி பிறந்த அனுபவம் உங்களுக்கு வரவும் வராது, அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வராது. இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரையில் அறிந்து கொள்ளலை என்றால் இப்பொழுதாவது அதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். சரி, இப்போ அவர் 30 வருஷம், நான் எல்லாத்தையும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், 30 வருஷம் ஆயிற்று. அவர் இப்பொழுது ஊழியத்திற்கு ஆயத்தமாகிறார். நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ 30 வயசுல இருந்து ஊழியத்துக்கு போகணும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள அது என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றதா அல்லது அவங்களுக்குள்ள ஒரு கவனன்ட்னு சொல்றதா, அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து தயாராயிட்டார். தயாரானதனுடைய முதல் ஸ்டெப் அவர் என்ன பண்றாருன்னா, யோவான் ஸ்நானகனிடத்துல போறார். யோவான் ஸ்நானகனிடத்துல போய் அவரிடத்துல ஞான ஸ்நானம் பெறுவதற்காக போகிறார். அவனும் ஆண்டவரேன்னு சொல்லல, தேவம் மாட்டுக்குட்டியா இருக்கிற இவரே என்னிடத்தில் ஞானஸ்நானம் வருவதற்கு எதற்காக, நான் அல்லவா உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, எனக்கு ஞானஸ்நானம் கொடு. இப்பொழுது நாங்கள் எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த மாதிரி நீ கொடுக்கணும், நான் எடுக்கணும், இது 2 பேருக்குமே ஏற்றது. இப்படி 2 பேரும் நம்ம செய்யறதுனால தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். அதுதான் பிரைமரி ரீசன். அதுதான் ஞானஸ்நானம் என்கிற அந்த சடங்காச்சாரம் இல்லை, பிரைமரி ரீசன் அது. நாங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். இவன் அதுக்கு பிறகு வாயை திறக்கல, ஏசாமி ஞானஸ்நானம் கொடுத்தான். ஏசாமி கீழ்ப்படிந்து அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தார் என்று அதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ அதில் 2 காரியம் நடக்குது. ஒன்று, ஞானஸ்நானத்தில் தேவனுடைய கட்டளைக்கு இயேசு கீழ்ப்படுகிறார். 2வது, அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறார். எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. அதனால நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க முடியாமல் இருக்குமானால் அதனால நீங்க நரகத்துக்கு போறதும் இல்லை. அதனால அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போவோமா, ஞானஸ்நானம் எடுக்கலன்னா போக மாட்டோமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. அப்ப ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறீங்க? தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எதற்காக அப்படி என்று நீங்கள் பார்த்தால், அதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறது என்ன, நமக்கு அவ்வளவு பிஸி, அதனால இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாற்றி அப்போஸ்தலர் 5:32, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அது எந்த சங்கதி? இயேசு வந்தார், மேசியாவானார், உயிர்த்தார், எல்லாம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். புரியுதா? தேவன் தங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியை சாட்சி என்று சொன்னார்கள். அப்ப அந்த கீழ்ப்படுதலின் காரியத்தை இயேசு நிறைவேற்ற வேண்டியது இருந்தபடியினாலே அதனாலதாங்க அவர் போய் ஞானஸ்நானம் எடுத்தாரு. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக ஞானஸ்நானம் என்பது
பிரைமரியில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். தேவனுக்கு மாத்திரமல்ல, இயேசுவுக்கும் கீழ்ப்படுகிறீர்கள், அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறீர்கள். அது என்ன பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, அவர் எடுக்கப்படுவதற்கு முன்பாக சீஷர்களையெல்லாம் அழைத்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப அவர் கட்டளையிட்டார்னா அதுக்கு ஊழியக்காரர்கள், அப்ப சீஷர்கள், இப்ப ஊழியக்காரர்களாகிய நாங்களும் கீழ்ப்படிய வேண்டும். ஆகையினால ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் பொதுவாக உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுங்க பிரதர், சீக்கிரமா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உடனே பெரிய இஷ்யூவாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அல்லது பாஸ்டரோட பேசி எல்லாம் செஞ்சு ஒழுங்குபடுத்தி கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது யாருக்காகவும் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அந்த கீழ்ப்படிதலின் காரியத்தை முடித்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கிடைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அவரிடத்துல அவர் இயேசு யோவான் ஸ்நானனிடத்திலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் என்பதை வேதவசனத்தில் நாங்கள் தெளிவாய் பார்க்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஒன்ன கவனிங்க, இயேசு இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுகிறார். சரியா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏன் அடையாளத்தோடு நடக்கிறது என்பதான் நான் இன்னைக்கு டாபிக்னு சொன்னேன். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இயேசு இப்பொழுது பெறுகிறார். பெருகும்போது முதல் சாட்சி யாரு? தேவன் பிதா. அவர் என்ன சொல்லுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். எங்க அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த நிகழ்ச்சியில சொல்றாரு? அவரை என்டாஸ் பண்றாரு. Now he is my son, I am endorsing him for the ministry. யாரு? By the Father first. அதுக்கு பிறகு அவர் உடனே பாஸ்டர் அவர் அந்நிய பாஷைன்னு ஒன்றும் பேசலையே. சரிதான், அவருக்கு அந்நிய பாஷை பேச வேண்டிய தேவையும் இல்லை. அவர் அந்நிய பாஷை பேசலன்னு நம்ம அதை ஒரு கேள்வியாக கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை மாத்திரம் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அதை கொஞ்சம் நல்ல கவனிங்க ப்ளீஸ். இது நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் வாசிக்கிறதை நன்றாக கவனியுங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, 29ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் யோவான் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் அப்படின்றார். என்ன அருமையா பாருங்க. யோவான் எப்படி ஒரு சாட்சியை கொடுக்கிறார் பாருங்க இயேசுக்கு. நானும் இவரை அறியாதிருந்தேன் போட்டாரு பாருங்க ஒரு போர்டு. அடுத்த பாயிண்ட் என்னது? நானும் இவரை அறியாதிருந்தேன். ஏன்னா யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 6 மாசம் தாங்க வித்தியாசம் பர்த்டேல. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னால பிறந்துட்டார். மாம்ச பிரகாரமா இயேசுவுக்கு அண்ணன் வச்சுக்கோமே, கசின் பிரதர். ஆனா 30 வருஷம் ஆச்சு இயேசு. நல்லா கவனிங்க, 30 வருஷம் நான் அவரை அறியாதிருந்தேன்னு சொல்லுறான். நான் அவரை அறியாதிருந்தேன். அப்புறம் பாருங்க, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். அதாவது நான் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவரை இஸ்ரவேலருக்கு தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக மரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்துவதற்காக இவருக்கு முன்பு நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்டேன் அப்படின்றார். சரிதானே? நம்ம வார்த்தையா படிப்போம், ரொம்ப அழகா இருக்கு. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, நல்ல கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? Why God has kept a sign for the baptism of the Holy Spirit. இதுதான் டாபிக். திரும்ப அதை ரிப்பீட் பண்றேன், ஏன்னா that's very important.
நான் அவரை அறியாதிருந்தேன். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர், இதுதாங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதை ஹைலைட்டர் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்முடைய முழு செய்தியினுடைய அச்சே அடங்கி இருக்குது. ஓகே, பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிறங்கி இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் அப்படின்னு சொல்றான். கண்டேன். சரி, நானும் இவரை அறியாதிருந்தேன். 2ஆம் முறை, நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, ரொம்ப கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், அவரை அனுப்பினது யாரு? பிதா. அவரை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. ஹலோ, ஆவியானவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். இவர் வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பார், நீ ஞானஸ்நானம் கொடுக்கணும், இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குவதை நீ காண்பாய். சரியா? கரெக்டா? நான் சொல்ல ஒன்றும் மாற்றம் இல்லையே. அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுது. அப்ப யோவானும் இயேசுவும் கசின்ஸ், 2 பேரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். 30 வருஷம் அங்கங்க வாழ்ந்துட்டாங்க. ஆனால் இவர்தான் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி மேசியா என்பதை நான் அறியாதிருந்தேன் அப்படின்னு சொல்றான். அவனும் பரிசுத்தாவி சொல்லப்பட்டுதான் அவனும் பிறந்தான். ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதான். எது எப்படி நீ தெரிந்து கொள்ளுவாய் என்று பிதா அவனுக்கு சொல்லி இருந்தாராம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மேல் இறங்கி தங்கி இருப்பதை நீ காண்பாயோ. எப்படி? That is the sign. Hello, I am talking about the sign. John the Baptist needed a sign to understand that Jesus has been filled, baptized with the Holy Spirit from above. He needed a sign. And you will have a sign என்று பிதாவானவர் அவனுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். என்னங்க, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒரு சைன் இருக்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நிய பாஷை பேச வேண்டிய தேவையில்லை. அதனால அந்நிய பாஷை அடையாளத்தை அவர் சொல்லவில்லை. அவர் யார் அவர் மேல் இறங்குவாரோ அவர்தான் பரிசுத்த தேவனுடைய குமாரன், தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவர் என்று நீ அறிந்து கொள் என்று யோவான் ஸ்நானகனுக்கு பிதாவானவர் சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்தப்படியே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினார். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். அப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவன் என்றால் அதை மற்றவர்கள் அறியக்கூடும், அறிய முடியும், அறியக்கூடியதான ஒரு சாட்சி உண்டு. இதை தேவனுடைய நியமனம். இதற்கான மற்ற சாட்சிகளைத்தான் ஒவ்வொன்றாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவுக்கே இந்த சாட்சியை கர்த்தர் நியமித்திருந்தார். அந்த சாட்சி யாரு? யோவான் ஸ்நானகன். மற்றவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. சரி, இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவம். அதிலே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினதை இவன் கண்டு, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தெளிவாக நான் சாட்சி பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். என்னங்க, இப்ப நமக்கு ஒரு தேவன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு ஒரு அடையாளத்தை நியமித்து வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? இதை நாங்கள் அறிகிறோமா இல்ல அறிய மறுக்கிறோமா? அது உங்க பிரச்சனை. இரண்டாவது,
அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். பெந்தேகோஸ்தே நாள். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னதெல்லாம் நான் ஏற்கனவே நிறையாவே பேசிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், நான் போவது நலமாக இருக்கும். நான் போகலைன்னா பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். சரியா? நான் போகணும். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்கள் மேல் வருவார். அது உன்னதத்திலிருந்து உங்களை வல்லமையினால் நிரப்பும். நான் எப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஊழியத்திற்கு பாத்திரவானாய் ஊழியத்தில் இறங்கினேனோ அதைப் போலவே என்னுடைய சீஷர்களும் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர்களும் ஊழியத்திலே மிக வேகமாக வல்லமையுடன் சாட்சியாக இறங்குவார்கள் என்று இயேசுவே சொல்லிட்டார். லூக்கா 24:49 சொன்னார், கட்டளையிட்டார் இருக்கு, நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. ஏன்? யூ ஹாவ் டு பி அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். சரி, ஹோலி ஸ்பிரிட் இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் வந்தாரியா? அந்த இதை கொஞ்சம் நம்ம படிப்போமா? அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இதெல்லாம் எத்தனையோ முறை கடந்து போயிட்டீங்க. ஆனால் அதனுடைய அந்த என்ன பின்னணிங்கிறத நீங்கள் அநேகர் புரிந்து கொள்றதில்லை, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார். 120 பேர். அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, இது ஃபர்ஸ்ட் சைன். சரியா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இந்த பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தண்டர்னு என்னன்னு தெரியுமா? இடி முழக்கக்காரர். நம்ம என்னமோ அவரை ரொம்ப சாஃப்டா, அவர் எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி எங்களுடைய உட்கார்ந்துக்கிறாரு. என்னங்க, எனக்கு அதை நம்பினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. பரிசுத்த ஆவிக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற இடம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. You know what is the position God has given for the Holy Spirit? Not even a general, because general is Michael. இன்னொரு ஏஞ்சல் இருக்கிறான், Gabriel, he is a messenger. What is Holy Spirit? நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அவர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஏன்னா உலகத்தில் நமக்கு அப்படிதானே தோணுது. அவர் தான் எக்ஸிக்யூட் பண்றாரு, எல்லாமே அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிஇஓன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப காலமா. கொஞ்ச காலம் இல்லை, ரொம்ப காலமா நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு மேலையும் அவருக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? கமாண்டர் இன் சீஃப். ஹலோ, யூ நோ ஹூ இஸ் த ஹோலி ஸ்பிரிட்? கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப். எல்லாத்தையும் கமாண்ட் பண்றவர் அவர். மைக்கேல கமாண்ட் பண்றவர் அவர். கேப்ரியலை கமாண்ட் பண்றவர் அவர். தூதர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களை செய்யும்படி கமாண்ட் பண்றவர் அவர். ஊழியத்திற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தி ஊழியம் செய்ய அவர்களை அனுப்புகிறவர் அவர். கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? முழு பிதாவினுடைய வல்லமையையும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறவர் அவரேதான் கமாண்டர் இன் சீஃப். இந்த கமாண்டர் இன் சீஃப் இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்தபடியினாலே தான் இயேசு கிறிஸ்துவே 2 இடத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும், இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலேயும் என்ன சொல்றார் பாருங்க. சொல்லப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்பதான் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த முழு இதை நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார்.
இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய வசனம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த வல்லமையினாலே அவர் புறப்பட்டு போய் நன்மை செய்தார். எல்லா வல்லமையிலாகப்பட்ட எல்லாரையும் குணமாக்கி விடுதலையாக்கினார். So now who is the commander? Holy Spirit. நம்ம ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டோங்க. உண்மையா சொல்ல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. He is the commander in chief. அவர் இயேசுவோடு கூட இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரால் செய்ய முடிந்தது. அப்ப இயேசுக்கு வல்லமை இல்லையா? இயேசுக்கு வல்லமை இருந்தது. அவர் தேவனுடைய குமாரனாக வந்தார். ஆனால் அவர் வந்த நோக்கம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி பாவ நிவர்த்தியை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள் அவர் உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவரை பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் அபிஷேகித்தார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். வல்லமையினாலே பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் செய்தார். அதாவது ஜீசஸ் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க அவருக்கு எதுக்கு ஹோலி ஸ்பிரிட்? இதெல்லாம் என்னத்துக்கு? அவர் தான் தேவனுடைய நோ 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 as I told you, he is the commander in chief. அவர் தான் டைரக்ட் பண்ணணும். அவர் தான் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவும் அதை செய்வார். வல்லமை பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது. அதுக்காக இயேசுவிடத்துல வல்லமை இல்லைன்னு நான் சொல்லல. தயவு செய்து உடனே அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துறாதீங்க. I did not say he has, but where he has to reveal that he will reveal. அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 120 பேர் மேல வந்தார். மேலறையிலே அவர்கள் காத்திருந்த பொழுது முதலாவது சாட்சி என்ன? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். First witness that Holy Spirit is coming down. He is manifesting his presence. He is make the people understand that the Holy Spirit is coming down. இயேசு மேல வரும்போது பிராவை போல ரொம்ப சமாதானமா வந்துட்டாருங்க. இவங்க மேல வரும்போது அப்படி வரல. அவரு இடி முழக்கம் போல வந்தார். பலத்த காற்றடிக்கிறது போல, வடிக்கிற முழக்கம் போல, வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாங்கள் அவர்களுக்கு காணப்பட்டு, ஹலோ, அவர்களும் ஒரு சாட்சியை காண்கிறார்கள். அவர்களும் ஒரு சாட்சியை காண்கிறாங்க. 120 பேரும் பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? அக்கினிமயமான நாவுகள். அது என்ன ஷேப்ல இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. அதை வளர்க்கறதுக்கு எனக்கு முடியலைங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார் என்பதனாலே இந்த அக்கினிமயமான நாவுகள் வெளிப்படுகிறது. எனக்கு ஆச்சரியமா தெரியல. எனக்கு தெரியல அது என்ன ஷேப்ல இருந்தது. இது அவர்கள் கண்டார்கள் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். அவர்கள் கண்டார்கள், காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல் வந்து இறங்கினதை கண்டது போல, இட்ஸ் a similar incident. இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளில் போல தோன்றி அவர்கள் மேல் வந்து இறங்கினார். இன்னும் அவங்க அபிஷேகம் பெறல, இன்னும் அவங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ளேயே சாட்சிகள், எல்லாரும் சாட்சிகள் சொல்றாங்க. அவர்கள் எல்லாரும், அதுக்கு பிறகுதான் வருது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். திஸ் இஸ் த எஸ்டாப்ளிஷ்ட் தேர்ட் விட்னஸ். ஏங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒருவருக்கும் தெரியாம ஒரு அறைக்குள்ளேயோ அல்லது ஒரு தனிப்பட்ட முறையிலோ எங்கேயோ ஒருவருக்கும் தெரியாமல் அறியக்கூடாத வகையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது என்று வேதத்தில் எங்கேயுமே இல்லைங்க. எல்லா இடத்திலேயுமே சாட்சியோடு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவேறிற்று. ஒன்னுன்னா இப்ப சொல்ல போறேன்.
ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சாட்சிகள் இருந்தது. ஆனா இப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் பொழுதே பெற்றுக்கொண்டோம், அதனால இந்த அந்நிய பாஷை என்கிற சாட்சியெல்லாம் இப்ப அடையாளம்லாம் இப்ப தேவை இல்லைன்றாங்க. நான் உங்களுக்கு இந்த நாளிலே விளக்கி சொல்லுவது என்னவென்றால், அந்நிய பாஷை அடையாளம் கண்டிப்பாக தேவை என்பதை வேதம் எங்களுக்கு எப்படி கற்பிக்கிறது என்பதை நான் சொல்லித் தருகிறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தயவுசெய்து. ஓகேயா? சரி, இப்போ அந்நிய பாஷையில அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். இதை பாருங்க, இதை 16 தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் கண்டார்களா காணலையா? அந்நிய பாஷை பேசினதை கேட்டார்கள்ங்கிறது அப்புறம் வருவோம். அவர்கள் கண்டார்களா இல்லையா? They saw him. இப்போ நீங்க தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா ஐயா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதுல ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் ஊழியக்காரர், எடுக்கிறவர்கள் நீங்களும் நானும் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இதற்கு எவ்வளவு விட்னஸ் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. நம்மை சுற்றிலும் குறைஞ்சது ஒரு 10 பேராவது அல்லது 20 பேராவது இல்லைன்னா முழு சபையும் நிற்கும். ஏன்? நம்முடைய ஞானஸ்நானத்திற்கு தண்ணீரிலே நாங்கள் எடுக்கிற ஞானஸ்நானத்திற்கு அவர்கள் சாட்சிகளாய் நிற்கிறார்கள். அதை அவர்கள் ஐ விட்னஸ் என்று சொல்ல வேண்டும். ஐ விட்னஸ் அவர்கள். அதை போலவே இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறும் பொழுதெல்லாம் there were eye witnesses. என்னங்க ஐ விட்னஸ் இருந்துச்சுங்க? கண்ணால் பார்த்த சாட்சிகள் உண்டு, வேதத்தில் இருக்கு, நிறைய இருக்கு. நான் ஒன்னரை நிறுத்த போறதில்லை, இன்னும் சொல்லிக்கிட்டே போறேன். சரி, இரண்டாவது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். they were making sound. ஏன்னா அந்நிய பாஷை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினால they were making sound. அப்படி வச்சுக்குவோம் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரி, அதை பற்றி பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எல்லா வசனத்தெல்லாம் நல்லா குறிச்சுக்கோங்க, ஏன்னா இதான் நான் பேசுற அந்த மெசேஜுக்கே ஃபவுண்டேஷன். சரி, இது அவர் தேவனுடைய வலதுகரத்தில், இயேசு தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின் படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது, நல்ல கவனிங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். பேதுரு சப்தமாக எருசலேமிலே அவ்வளவு யூதருக்கும் சொல்றார், நீங்கள் காண்கிறதும் நீங்கள் கேட்கிறதும். என்னத்தை கண்டார்கள்? வானத்திலிருந்து இடி முழக்கம் போல சத்தம் உண்டானதை கண்டார்கள், அக்னிமயமான நாவுகளை கண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினதை கேட்டார்கள். ஆக கேட்பதும் நடந்தது, காண்பதும் நடந்தது. அப்படிப்பட்ட சாட்சியுடன் கூடிய இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு தேவன் சாட்சிகளை நியமித்திருக்கிறார். நோ டவுட் அபவுட் இட். அந்த சாட்சிகளை நாங்கள் காணவும் முடியும், கேட்கவும் முடியும். காண்கிறதுக்கு நான் ஒரு சாட்சியை சொல்ல போறேன், கேட்கிறதுக்கு நிறைய சாட்சியை சொல்ல போறேன். காண்கிறதுக்கு ஒரு சாட்சியை பார்ப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த கதையெல்லாம் நான் சொன்ன போனா இப்ப நேரம் ஆயிடும், அதனால போவோம். பிலிப்பு சமாரியாவில் போனாரு, நிறைய பேர் விசுவாசிகளானாங்க. அவங்க விசுவாசிகளான இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்ததினாலே அவர்களுக்கு பெரும்படியாக பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இது 14ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இங்கு அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று போடல, சரியா? அதை ஒற்றுக்கொள்கிறேன். ரைட். அப்போஸ்தலர், நல்லா கவனிப்பார், அப்போஸ்தலர் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் தந்தளப்படுகிறதை சீமோன் கண்டான். ஹலோ, சீமோன் என்கிற ஒரு 3வது மனுஷன் கண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வருகிறதை கண்டான். எப்படி கண்டான், என்னத்தை கண்டாலும் நமக்கு தெரியாது. ஆனா இங்க காண்பது ஒரு சாட்சி என்பதற்கு இந்த சீமோனும் அவனோடு கூட இருந்த மற்றவர்களும் சாட்சிகள். So something happened there. It could be the speaking in tongues, but that's not recorded here. It could be, but something happened and they were witnesses.
சீமோன் விட்னஸ் பண்ணி காசை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுத்து, ஐயா 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 இந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கெஞ்சினான். பேதுரு அவனை சமைச்சு போட்டார். சரி, அது போகட்டும். இது காண்கிற இன்னொரு சாட்சி. இன்னொன்று வரும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அபிஷேகத்தை பெறுகிறார். இதுல இன்னொரு ரகசியமும் இதில் அடங்கி இருக்கிறது. அதை சென்ற வாரமே நான் சொன்னேன். திரும்பியும் அதை ஒரு சின்ன இதில் ரிப்பீட் பண்ணிடுறேன். பவுல் என்ன அபிஷேகம், இயேசுவை சந்தித்து நேரடியாக முகமுகமாய் சந்தித்து ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தருளுகிறவர் இயேசு கிறிஸ்து. இதை யோவான் ஸ்நானகன் சாட்சியோடு சொல்லிட்டான். அப்போ பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர் இயேசு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்படுகிறவர் பவுல். ரெண்டு பேரும் முகமுகமாய் சந்திக்கிறாங்க. பவுல் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவர் என்ன சொன்னார்? நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும்ட்டார். 3 நாள் ஆயிப்போச்சு. இவன் தமஸ்குவுக்கு போய் அங்க போய் உட்காந்து 3 நாள் ஆயிப்போச்சு. அங்க அனனியான்னு ஒருத்தர் வரார். அவரு பரிசுத்தாவின் அபிஷேகம், நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறவும் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறவும் நீ பார்வையிடையவும் கர்த்தர் என்னை அனுப்பினார். சாட்சி. யார் சாட்சி? அனனியா சாட்சி. அவன் பரிசுத்தாவியை கொண்டதற்கு அனனியா சாட்சி. அவன்தான் பவுல் மேல் கைகளை வைத்தான். அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு அவர் நான் பாஷைகளை பேசினேன் என்று சொல்கிறார். அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அவர் என்ன எப்படி கண்டான் அனனியாங்கிறதை நாங்கள் பின்பு நான் விளக்குகிறேன். சரியா? ஆனால் இங்கேயும் அனனியா என்கிற ஒரு சாட்சியை அவர் நியமித்திருந்தார். ஆக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லுவது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே நடக்கும் ஒரு சம்பவம் என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது டோட்டலி எ டிஃபரண்ட் ஹேப்பனிங். அதற்கு சாட்சிகள் உண்டு. தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு எத்தனை சாட்சிகளை வைத்து நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அதை போலவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கும் சாட்சிகள் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு வேதத்தில் முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம். தயவு செய்து தவறா புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு 10ஆம் அதிகாரம். பேதுரு கொர்நேலியை வீட்டுக்கு போறார். எல்லாரும் கூடியிருந்தாங்க. அங்கேயும் 120 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே, அப்ப 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். 44ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது எப்படிங்க பேதுருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் யாருக்கும் தெரியாம உங்களுக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்றாங்க. அது எப்படிங்க? பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அப்படிங்கிறத பேதுரு கண்டானா கேட்டானா இல்ல கண்டும் கேட்டானா? இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போமா? அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போம். அவர்கள் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் பல தேவனை புகழுகிறதையும். இந்த தேவனை புகழுகிறது பெந்தேகோஸ்தே நாளிலேயே நடந்தது. அதெல்லாம் சொல்லிட்டு போறது எனக்கு நேரம் இல்லைங்க. அதனாலதான் அதெல்லாம் விட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, அவன் ரெண்ட பார்க்கறான். அங்கேயும் இவர்கள் தேவனை புகழுகிறதை நாங்கள் எல்லாரும் கேட்டோம் என்று அங்கே கலிலேயாவுக்கு வந்த அந்த எருசலேமுக்கு வந்த எல்லாரும் கேட்டாங்க. சரியா? அப்படி அவங்க சாட்சி சொன்னாங்க. இங்க பாருங்க, பேதுரு என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவியினர் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். பேதுருவோட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, பேதுருவோட கொஞ்சம் விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேறுபட்ட மொழிகள் தெரிந்திருக்கலாம். அவர்கள் அங்கே இருந்து இவர்கள் பேசுகிற அந்நிய பாஷையை கேட்டிருக்கலாம்.
ஏன்னா தேவனை புகழ்ந்தார்கள் என்று இப்படி இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? சோ பேதுரு அவர்கள் மேல் பரிசுத்தாவி இறங்கினதை கண்டான், அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறதை கேட்டான். ஆக அங்கேயும் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. அதை குறித்து அவன் என்ன சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும். இங்க என்ன ஆயிப்போச்சு? ஞானஸ்நானம் முந்தி நடக்கல, பரிசுத்தாவின் அபிஷேகம் முந்தி நடந்துருச்சு. அதை இவங்க கண்டாங்க, கேட்டாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறதையும் கேட்டுட்டாங்க. ஆக அவர்களை கேட்டு இவர்கள் தண்ணீரை விளக்கலாமா என்று ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஞானஸ்நானம் பெற பெற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றிட்டாங்க. சரியா? அந்த 11ஆம் வசனத்துல பாருங்க, அவர் திரும்பியும் சொல்றாரு. 11ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து, நான் பேசத் தொடங்கின பொழுது பரிசுத்தாவியானவர் ஆதியில் நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்? ஏங்க, இதுதாங்க பேதுரு. நான் தடுக்க மாட்டேன், நான் இதை ஆர்கியூ பண்ண மாட்டேன், எனக்கு இது தேவையில்லை. நம்மளை போல அவங்களும் பெற்றாங்க. நாங்கள் அந்நிய பாஷை பேசினா அவங்களும் பேசினாங்க, தேவனை புகழணும் அவங்களும் தேவனை புகழ்றாங்க. எல்லாம் நான் அதுக்கு ஏற்று நிற்க மாட்டேன். ஞானஸ்நானம் கட்டளை கிட்ட முடிஞ்சு போச்சு. எப்படிங்க? ஆக தேவன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்காக ஒரு நியமனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? அதுக்கு தடையா இருக்கிறது என்னடான்னா இந்த அந்நிய பாஷை. அதுதானுங்க பெரிய தடைங்க அது. ஐயோ. சரி, இப்போ இன்னொரு இடத்துக்கு வருவோம். எபேசு பட்டணத்துக்கு வருவோம். 19ஆம் அதிகாரம். எபேசு பட்டணத்தில் என்ன நடக்குது? பவுல் போறார். அங்கே விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று அங்கே சில விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார். ஏன்னா விசுவாசிகள் ஆன பிறகு தானங்க அப்படி கேட்க முடியும். பவுலுக்கு தெரியாதா? அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்க விசுவாசிகளா இல்லையான்னு. ஆனா விசுவாசிகள் ஆயிட்டாங்க, ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலைங்கிறது பவுலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறான். அதுக்கெல்லாம் வீணான ஆர்கியூமெண்ட் தேவையில்லை, விட்டுருவோமா? சரி. அப்பொழுது அவன், அப்படியானால் அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், போயிட்டே இருக்கு. இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், கீழ்ப்படிந்துட்டாங்க, தேவ நீதியை நிறைவேற்றிட்டாங்க. அல்லாமலும் அதுக்கு பிறகு அவங்க ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு, ஏன்னா ஞான ஸ்நானம் சாட்சியோட நடக்குது, எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். என்னங்க இது? எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. இவர் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தானவர்கள் வந்தாருங்கிறத இவன் கண்டிருப்பான் போல இருக்குது. ஐ திங்க் he must have seen something which is not written here. ஓகே. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வாரேன் என்று சொன்னால், there is and there should be a sign for the baptism of the Holy Spirit. It cannot happen in a hiding place. And it cannot happen in a hidden manner. அது யாருக்கும் தெரியாமலும் நடக்க முடியாது, யாருக்கும் தெரியாத இடத்திலும் அது நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதுமாக எல்லாரும் சாட்சிகள் பகரும்படியாக எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக அது நடந்தது, நிறைவேறினது என்பதை நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருந்து பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 6 சாட்சிகளை பார்த்துட்டோம். இப்ப வேதம் என்ன சொல்லுது? 2 சாட்சி இருந்தா போதும்னு, அல்லது 3. இங்க 6 சாட்சி இருக்குது. என்ன சாட்சி? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம் உண்டு, சாட்சிகள் உண்டு. அந்த அடையாளம் தான் அந்நிய பாஷை என்பதை 4 இடங்களிலே நாங்கள் காண்கிறோம்.
ஆகையினாலே தான் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். பேசினால் தான் பரிசுத்த ஆவி பெற்றோம் என்று அர்த்தமா என்ற கேள்வியை நீங்கள் திருப்பி என்னிடத்தில் கேட்டீர்கள் என்றால் என்னுடைய பதில் ஆம். ஏன்? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தையும் பெற்றிருப்பீர்கள். ஏனென்றால் அதுதான் பைபிள் சொல்லுகிற தேவனுடைய நியமனம். நாங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுறது இல்லை, ஆனால் நாங்கள்லாம் பரிசுத்த ஆவியின் விஷயம் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தெரியும். வச்சுக்கோங்கய்யா, நான் ஒன்றும் குறுக்க நிற்கல. ஆனா நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று நீங்கள் சொல்லுகிறது வேதத்தின் அடிப்படையில் இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அப்ப அந்நிய பாஷை பேசிதான் ஆகணுமா? ஆமா. ஏன் பேசக்கூடாது? பேசுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? எவ்வளவு லாபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன நஷ்டம்? யாரோ ஒருத்தர் தவறா நடக்கிறாங்கிறத பார்த்து அதனால நீங்க இடரல் அடைந்து நீங்க அந்நிய பாஷைக்கு விரோதமா இப்படி இப்படி முறுக்கிக்கிட்டு நின்னா என்னங்க அர்த்தம்? மனுஷங்க அவன் தவறுவாங்க. அந்த இதுக்கு நான் சாட்சி சொல்லணும்னா அதுவும் பைபிள்ல நிறைய இருக்கு. ஐயோ, அதெல்லாம் செய்தேன்னா நம்ம கொரிந்தியர்கள் நிறுவனம் முழுவதையும் நீங்க படிச்சீங்கன்னா கொரிந்தியர் சபையை போல குழப்பமான சபை வேற எந்த சபையும் கிடையாது. அங்கே எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று பவுல் எழுதுகிறார் அவர்களுக்கு. ஆனால் அங்கே எல்லா பாவங்களும் இருந்ததுங்க. பவுல் லிஸ்ட் பண்ற எல்லா பாவமும் கொரிந்திய சபையில இருந்தது. ஆனா அவங்க எல்லாம் யாரு? அந்நிய பாஷையில பேசின அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா அவர்களை எவ்வளவு கண்டிக்கிறார் என்று பவுல் எவ்வளவு கண்டித்தார் என்பதை நீங்கள் கண்டீர்களா? அதை விட்டுருவீங்க. அவர்களை சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு, கண்டிக்கிறார். நீங்களாம் என்னையா ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு என்னையா நடந்து கொண்டிருக்கிறீங்க? அப்படி கண்டிச்சுட்டு போங்க. ஆனா அதுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசித்தான் ஆகணுமாங்கிற அந்த இதை தயவு செய்து எதிர்த்து நிக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்றேன், ஹி இஸ் த கமாண்டர் இன் சீஃப். அவருக்கு எதிர்த்து நிக்காதீங்க. ஏன் அவர் கமாண்டர் இன் சீஃப் என்றால் அவர் கொண்டுதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் நடப்பிப்பார். ஊழியக்காரர்களை அவரை கொண்டுதான் அவர் இயக்குவார். விசுவாசிகளை அவரை கொண்டுதான் அவர் பாதுகாப்பார், இயக்குவார், கற்றுக் கொடுப்பார், சத்தியத்திற்குள் நடத்துவார். எல்லாம் நீங்க அவரை அசட்டை பண்ணினீர்கள் என்றால், நீங்கள் சும்மா நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் எல்லாம் ஐ எம் ஓகே, ஐ எம் ஃபைன், ஐ எம் வெரி குட், இதெல்லாம் செல்லாது. யூ ஆர் disobeying the commander in chief, the one God sent to direct you into walking in the truth and to protect you. அவரை நீங்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். எதனால? யாரோ அந்நிய பாஷை பேசுனது தப்பா பேசல, தப்பா நடக்கிறாங்க, அதனால அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் தப்பு. தயவுசெய்து வேண்டாங்க. அவர்கள் உங்களை நியாயம் தீர்க்க போறதில்ல. உங்களை நியாயம் தீர்க்க போறது கர்த்தர். அவர் என்ன சொல்லுவார்? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கமாண்டர் இன் சீஃப், யூ டிட் நாட் ஒபே ஹிம், அவ்வளவுதான் சொல்லுவார். அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு கோபம் வருது எவ்வளோ எப்படி வரும்னு நான் கண்டிருக்கிறேன். இதெல்லாம் சாட்சியாக சொன்னேன்னா உங்களுக்கு தலை சுத்தும். ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லைங்க. சரி, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றீங்களா? கமாண்டர் இன் சீஃப்னு சொன்னேன். வாட் இஸ் த ரியல் பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டை போல இப்படியான அபிஷேகம் என்கிற இந்த பாணியில் அது இல்லை. ஆனால் அங்கேயும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் இறங்கினாரோ உடனே அங்கே பலவிதமான சாட்சிக்கடுத்த மற்றவர்கள் காணக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்தது. சரியா புரியுதா உங்களுக்கு? மோசேயின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். மோசே எல்லாவற்றிலும் வல்லவனானான். He was directed by the commander-in-chief, the Holy Spirit. He alone was anointed and he alone was able to do that. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தானா அந்த டைமில் எனக்கு தெரியல, அது உறுதியாக சொல்ல முடியல. பின்னால்தான் அவன் உண்மையாகவே ஆசாரிய ஊழியத்துக்கு வாரான், ஆரம்பத்தில் இல்லை. அதனாலதான் அவன் மிரியாமோட சேர்ந்துக்கிட்டு தேவனோடு கூட மட்டும்தான், மோசேயோடு கூட மட்டும்தான் தேவன் பேசுவாரோன்னு சொல்லி போட்டான். அவ்வளோ புரியுதா? ஆனால் என்ன நடந்தது? கமாண்டர் இன் சீஃப்க்கு கோபம் வந்துட்டு
I am guiding Moses. I am directing Moses. I am revealing things to Moses. But you fellows are mocking at him. நான் அவரை வழி நடத்துகிறேன், நான் அவனுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேன், அவன் என்னுடைய கட்டளையின்படி நடந்து கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து நீங்கள் ஏளனமாக பேசுகிறீர்களோ? பரிசுத்த ஆவியானவர் வெகு கோபம் கொண்டார். குஷ்டம் வந்துட்டு. அதுக்கு மேல அதை நான் ரொம்ப விளக்க விரும்பலைங்க. சிம்சோன்னு ஒருத்தன், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார், வல்லமை அவன் மேல் இறங்கினது. சாதாரண மனுஷனை காட்டிலும் 10 மடங்கோ 20 மடங்கோ 100 மடங்கோ அவனுக்கு வல்லமை. எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர், கமாண்டர் இன் சீஃப், த கிரேட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஹோலி ஸ்பிரிட். சிங்கமாய கிழிச்சான், எல்லாத்தையும் அடிச்சான், முறியடிச்சான், எல்லாம் பண்ணினான். சம்திங் ஹேப்பன்ட். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அதுக்கு பிறகு கிடியன் என்ன சொன்ன? உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு இருக்கிறேன். Who is that one who was with him? The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தார். எல்லாரும் கண்டாங்க. The power of the Holy Spirit was manifested in Gideon. எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க, படிங்க, பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சாமுவேல் சவுலை முதலாவது அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அதுக்கு சாட்சி சாமுவேல் தான். பின்னால அவன் மாறுபட்டு போனான், பரிசுத்த ஆவியானவர் அவன்ட்டு விலகி போயிட்டார். அதை அவன் அறியாது இருந்தான்னு கூட பைபிள் இருக்கு. அது ரொம்ப டூ மச்சா போயிடுச்சு. அதற்கு பிறகு தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் கோலியாத்தை ஒரு நாயை அடிப்பது போல அடிச்சு போட்டான். நாயை அடிக்கிறது போல அடிச்சு போட்டான். Who? Why? It's the power of the Holy Ghost, the commander in chief, directing David. Go and do it. He did it. Finished. புரியுதா எவ்வளவு பவர்ஃபுல்னு? புரியுதா? அதுக்கு பிறகு டேனியல், அவனுக்குள்ள 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அவனுக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் வாஸ் இன் ஹிம். எனக்கு நேரம் இல்லை, அதனால குயிக்கா போய்கிட்டே இருக்கிறேன். An excellent spirit was in Daniel. It's the Holy Spirit. இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி வெளியரங்கமான சாட்சிகள் அப்ப இல்லை. ஆனால் the gift of revelation was revealed in Daniel. வெளிப்படுத்துகிறதான வரம் தானியேலுக்குள் கிரியை செய்தது. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினான், சொப்பனங்களை வெளிப்படுத்தினான், தீர்க்க தரிசனங்கள் சொன்னான். பரிசுத்தாவியின் வரங்கள் அவனுக்குள் நிறைவேறினதை நாம் காணவில்லையா? இதற்கெல்லாம் காரணம் யார்? பரிசுத்த ஆவியானவர். Whenever Holy Spirit comes, something will, shall, must happen, and it will happen. நடக்கணும், நடந்தே ஆகணும். அதுல ஒண்ணுதாங்க அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்னங்க? அந்நிய பாஷையை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்நிய பாஷை இஸ் a starting one. பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது வெளிப்படையாக வெளிப்படுகிற காரியம்தான் அந்நிய பாஷை. That sign is God ordained. அவர் நியமித்த காரியம். இதற்கு எதிர்த்து பேச உங்களுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை, எவருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்களானால் அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள்ங்க. அதுதாங்க பைபிள். கண்டிப்பா பேசுவீங்க. நீங்க பேசலன்னா அது எனக்கு தெரியாதுங்க. அது யார்கிட்டயான விளக்கம் கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. நீங்க பெற்றிருந்தீங்கன்னா பேசுவீங்க. I confirm it to you. அதை நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். நீங்க பரிசுத்த அபிஷேகத்தை உண்மையாகவே பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவீர்கள். அங்கதாங்க ஆரம்பம். அதுவே உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிற மற்ற வரங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பாதிக்க போகிறீர்கள்? குணமாக்கும் வரங்களை எப்படி பாதிக்க போகிறீர்கள்? அற்புதம் செய்யும் வரங்களை எப்படி பாவிக்க போகிறீர்கள்? அந்நிய பாஷை கண்ட உடனே ஓடுறீங்க, காத தூரம் ஓடுறீங்க, மீட்டரை விட்டுட்டு மைல் கணக்கில் ஓடுறீங்க. அப்புறம் எப்படிங்க உங்களால குணமாக்கும் வரங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும்? அற்புதங்களை செய்கிற வரங்களை எப்படிங்க நிறைவேற்ற முடியும்? எப்படி? How is it possible? The first step is speaking in tongues. If you don't do that,
You are not going to be anointed by the Holy Spirit. You are not anointed by the Holy Spirit, and you cannot manifest any other gifts or fruit of the Spirit. Period. இதை இயேசு கிறிஸ்துவே நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? மார்க் 16:16 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. அங்கேயும் அவர் சைன் கொண்டு வந்துட்டாரு. அடையாளங்களாவன. பிசாசு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். That's a sign. Yes. இரண்டாவது என்ன சொன்னாரு? என் நாமத்தினாலே அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். How? Through the Holy Spirit. Jesus has endorsed it. அவர் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த உறுதிப்படுத்தினதை நாங்கள் வேண்டாம் என்று ஏனுங்க ஒதுக்கணும்? சரி, அந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நிறைய நன்மைகள் இருக்கு. சில நன்மைகளை மட்டும் சொல்றேன். நீங்கள் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறீர்கள் இருக்கு. இதுக்கு நான் சென்ற வாரம் நல்ல விளக்கம் கொடுத்தேன். ரகசியங்கள்னா நாட் சீக்ரெட்ஸுங்க. அதை சீக்ரெட்ஸ் நீங்க இன்டர்பிரட் பண்றாங்க. அது என்னன்னா மிஸ்ட்ரீஸ். தேவன் உங்களுக்கு அநேக வேத ரகசியங்கள், தேவனை பற்றிய ரகசியங்கள், திரித்துவத்தை பற்றிய ரகசியங்கள், குமாரனை பற்றிய ரகசியங்கள், பரிசுத்தாவியை பற்றிய ரகசியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் அவரோடு பேசும் பொழுது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அர்த்தம். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசாவிட்டால் உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலும் வராது. தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். முடியாதுங்க. முடியவே முடியாது. அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். மிஸ்ட்ரீஸ். இது எத்தனை மிஸ்ட்ரீஸ் இருக்கு தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது ஒரு மிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. பிளஸட் ஹோப்ங்கிறது ஒரு மிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது ஒரு மிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரு மிஸ்ட்ரின்னு போட்டு. இந்த மிஸ்ட்ரி எல்லாம் எப்படிங்க நீங்க புரிஞ்சுக்கொள்ள போறீங்க? அதுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? உள்ள எவ்வளவு மிஸ்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷையும் பெறல. நீங்க மிஸ்ட்ரியை கத்தரோட கூட பேசி நீங்க அறிஞ்சு கொள்ளவும் இல்லை. நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அந்த மிஸ்டரிஸ், அதாவது தேவனுடைய ரகசியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுக்காகவாது பேசணுங்க. ரெண்டாவது, அந்நிய பாஷைகளை பேசுவது உங்களுக்கு இளைப்பாறுதல். நீங்க ஒரு பெரிய சோதனை, கஷ்டங்கள், அதிலெல்லாம் இருக்கும்போது பேசாம போய் முழங்கால் போட்டு உங்க அறையில போய் அந்நிய பாஷையை பேசுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. 1/2 மணி நேரம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க இளைப்பாறிடுவீங்க. இன்னொன்னு சொல்லுது, அது ஆறுதல். அது ஆறுதலா இருக்கும்னு ஆண்டவரே சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல, ஆனாலும் என் ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு அங்கலா வைக்கிறார். ஏங்க? ஆக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் அந்நிய பாஷையில் பேசுதல். சாட்சிகள் உண்டு. அந்த சாட்சிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களை அபிஷேகத்துக்கு வழிநடத்துவராக இருக்கலாம். உங்கள் சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள அங்கத்தினர்களாக இருக்கலாம். ஆனால் சாட்சிகள் உண்டு. அந்த சாட்சிகள் எப்படி அவர்கள் உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால், நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும், பேசுவீர்கள். அதாங்க, இதுதாங்க வேதாகம் சொல்லுகிற விளக்கம். இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து யோசிக்கவாத முடியுதா? இவ்வளவு தெளிவா இருக்குது பைபிள்ல. ஆனா இதை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்குது இல்ல. ஏதோ ஒன்ன பார்த்து, தேவையில்லாத பார்த்து, தேவையானதை விட்டுட்டோம். தேவையுள்ளதை போய் பாருங்க. அந்நிய பாஷை பேசுறத பாருங்க. அந்நிய பாஷை 10 பேர் பேசுறத போய் அவங்களோட கூட இருந்து அவங்கள யூ ட்ரை டு பி வித் them and try to understand what they are doing. நல்லா இருக்கிறவங்கள, நல்ல விசுவாசிகளை இந்த மாதிரி சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா வேலை நடக்காதுங்க. நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டுமா? சாட்சியா இருக்க வேண்டுமா? வல்லமையா இருக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றே ஆக வேண்டும். இதை கொடுப்பவர் இயேசு. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது அந்நிய பாஷையை நீங்கள் பேசுவீர்கள், பேசியே ஆக வேண்டும். அந்த அடையாளத்தையும் அந்த சாட்சிகளையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதற்கு விரோதமாக தயவு செய்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படுமானாலும், கேள்விகள் இருந்தாலும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 64783983993 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
என்ன விளக்கம் வேணாலும் உங்களுக்கு தரேன். என்ன சந்தேகம் வேணாலும் கேளுங்க. எத்தனையோ நாடுகளில் இருந்தெல்லாம் எனக்கு அடித்து கேட்குறாங்க. தயவுசெய்து நீங்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே வளர்ந்து பெரிய ஊழியக்காரர்களாயும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களாயும் செய்கிறவர்களாயும் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.